ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸாக பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கடி தான் போக போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எல்லா ட்ரெஸ்ஸஸும் எல்லாமே நான் பேக் பண்ணி வச்சுட்டேன் நைட்டு. இப்போ நான் பேக் பண்ணி முடிச்சுட்டேன். என்னோடய சார்ஜஸ் எல்லாமே நான் பேக் பண்ணிட்டேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேக்கடிக்கு கிளம்பலாம். இப்போ நான் வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எந்திரிச்சதே ஒரு 7 o'clock தான் இருக்கும். நான் கிளம்புனதே ஒரு 8 o'clock அந்த மாதிரி தான் இருக்கும். அது கிளம்புனதே ரொம்ப லேட்டிங்க. சேலம்லேருந்து தேக்கடி போகிறது வந்து ரொம்ப பெரிய ட்ராவலு. ஒரு 5 hours ட்ராவல் மாதிரி இருக்கும். நான் இப்போ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து தேக்கடியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இயர்லி ஒன்ஸ் நான் தேக்கடி போயிடுவேன். போகிறப்போ நான் ஒரே ஒரு ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணுவேன். இந்த ரெசார்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ரெசார்ட் தான் இந்த இயரும் நம்ம போக போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படிலாம் இருக்குது இந்த ட்ரிப்புன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து பெட்ரோல் போட தான் இங்கே பெட்ரோல் பங்க் நான் வந்திருக்கேன். அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு லாங் ஜேர்னினால சரி பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாமே நான் பெட்ரோல் பங்கில் நிறுத்தியிருக்கேன். இப்போ நான் பெட்ரோல் அடித்து முடிச்ச உடனே திரும்பியும் என்னோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஜேர்னியில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு நான் போயிட்டுருக்கேன். இது வந்து ஒரு லாங் ஜேர்னின்னா ஜாலியாக நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு இந்த வியூலாம் பார்த்துக்கிட்டு நான் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சரி 8 o'clock ஆகிடுச்சு, டிஃபன் டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் பசிக்குதுன்னு A2Bயில் நான் நிறுத்தியிருக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிடிச்ச BMW சூப்பர் பைக் அங்கே இருந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் இங்கே A2Bயில் நிறுத்துகிறப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன். அதான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் A2Bயில் நல்லாவே நான் சாப்பிட்டேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சோன்னே திரும்பியும் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஜேர்னியில் வந்து நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஃபோன் பார்த்துக்கிட்டு நான் அப்படியே தூங்கிட்டேன் வேற. அப்படியே நான் தூங்கி எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா தேக்கடி போகிற ரோடு வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் எப்படி நம்ம தூங்கணும் அப்படின்னு கார்லேயே. சரின்னு லன்ச் டைம் வந்துடுச்சுன்னு இப்போ நான் அனிஃபா பிரியாணியில் தான் நிப்பாட்டியிருக்கேன். இங்கே நான் எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டும் நான் வந்துருச்சு. நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் மசாலாவும், அதுக்கப்புறமா ஒரு பட்டர் நானும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த பட்டர் நான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்ட எந்த ஹோட்டல்லையும் இந்த மாதிரி சாஃப்டாக இல்லை. ஆனால் இந்த ஹோட்டலில் மட்டும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கு பட்டர் நான்னா ரொம்ப பிடிக்கும். அது வந்து எனக்கு சாஃப்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சரி நான் அப்படியே ருசிச்சுட்டு அந்த பிரியாணி எல்லாமே நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். திரும்பியும் இந்த அனிஃபா பிரியாணியில் வந்து கிளம்பிட்டேன் நான். இப்போ நான் திரும்பியும் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிஃபா ரெஸ்டாரண்ட்லேருந்து பக்கத்துலேயே ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. இப்போ நான் அங்கே தான் நின்று ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன். இப்போ நான் ஜூஸ் குடிச்சிட்டு நான் கிளம்பிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேக்கடி போகிற அந்த ரோடே ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே அந்த ஜூஸ் கடையிலேருந்து அந்த ஹில்ஸ் ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கிலோமீட்டராகவே தான் இருக்கும். இந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய தென்னந்தோப்புலாம் இருந்துச்சு அங்கே. அந்த வியூவில் அந்த அந்த தென்னந்தோப்பு ரோடெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் தேக்கடி ஹில்ஸ் ஏறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த
இந்த தேக்கடி ஹில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு வாட்டர் பைப் மாதிரி ஜெய்ஜாண்டிக்காக ஒரு ரொம்ப பெருசாக ஒரு வாட்டர் பைப் வந்து இருக்கும். தேக்கடியிலேருந்து கீழே வாட்டர் சப்ளை மாதிரி ஒரு பெரிய வாட்டர் சப்ளை அந்த பைப்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது பார்க்கறதுக்கு எனக்கு சில டைம் பயமாகவே இருக்கும். சில டைம் அந்த தேக்கடி ஏறுறப்போ அது இல்லாமல் தான் நான் பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். இப்போ நான் ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இங்கே இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் தேக்கடி ஹில்ஸ்லாம் ஏறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹில்ஸ் இந்த ஏறின உடனே தேக்கடியில் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம தங்க போகிற ரெசார்ட் வந்துடும். இந்த ரெசார்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த மவுண்டைன் கார்ட்யார்ட் ரெசார்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இங்கே என்ட்ரன்ஸ் ஆர்ச் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு ஆஃப் ரோட் மாதிரி நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் ஒரு 500 மீட்டர்ஸ் நம்ம மேலே போனோன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரெசார்ட் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம அந்த ஆஃப் ரோட்குள்ளார வந்து நம்ம என்டர் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க இந்த ஆஃப் ரோடு வந்து எப்படி இருக்குன்னு. இந்த ஆஃப் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹில்ஸ் ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஒரு அட்வென்ச்சர் ஃபீலிங் தான் அதில் தருது. ஒரு 500-600 மீட்டர்ஸ் நம்ம அதிலே தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஒரு ஹில்ஸ் ஏறுற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நடுவில் வந்து பார்த்திங்கன்னா லேக் மாதிரி அங்கெல்லாம் இருக்குது, ரிவர் மாதிரி. அதில் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம தங்க போகிற ரெசார்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். Sing to the rhythm of fading light. The world dissolves but I hold you tight. Dancing on the edge of time. Out of sight. Out of sight. The beat of the future pulses through our veins. Every step we take, breaking old chains. Your touch feels like the spark of a star. In this fleeting moments, you're all we are. Dancing with you for the last time tonight. Our hearts sing to the rhythm of fading light. The world dissolves but I hold you tight. Dancing on the edge of time. Out of sight, out of sight, out of sight, out of sight. The clock is melting, the hours are thin. Our story fades where it once began. நீங்க உள்ளார வந்த உடனே பார்த்துருப்பீங்க இந்த ரெசார்ட் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தருது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் தீம்ல சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்க்கிங் ஃப்ரெண்ட்ஸ், கீழெல்லாம் ஃபுல்லாக பார்க்கிங்கு. அப்படியே மேலே போனோன்னா மேலே வந்து ரிசப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மேலே போனோன்னே ஹில்ஸ் மாதிரி போகும். இது நீங்களே பார்த்துருக்கீங்க இது வந்து எப்படி இந்த ரெசார்ட் வந்து இருக்குன்னு. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீங்கள் ரிசப்ஷன் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்ஷன் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலில் வந்து ஒரு டைகர் பிக்சர்லாம் ஒரு போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நடுவுலையே எலிஃபண்ட் இந்த ஸ்டோன்லாம் அங்கே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ரிசப்ஷனு. பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்டிவ் ஃபீலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசார்ட்டு. நீங்கள் இந்த தேக்கடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசார்ட்டை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ரிசப்ஷன் வந்த உடனே வெல்கம் ட்ரிங்க் மாதிரி டீலாம் தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டீ குடிக்கிற மாதிரியே இருந்துச்சு.
நான் இங்கே எப்போ வந்தாலும் இங்கே வந்து சூட் ரூம் எடுப்பேன் நான். இங்கே நான் ரூம் கீயும் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் ரூம் நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். இங்கே உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஒரு லிவிங் ரூம், அதுக்கப்புறமா ஒரு வாஷ்ரூம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா ஒரு கிங் சைஸ் பெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பால்கனி, ரொம்ப சூப்பராக இருக்கிற வியூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரூமே. வெளியில் வந்து நம்ம சேர்ஸ்லாம் போட்டு நம்ம இங்கே உட்காந்து நம்ம டீலாம் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் இந்த ரூமில் வந்து எனக்கு பிடிச்சதே இந்த பால்கனி தான். எந்த ரூமுக்கு போனாலும் நான் எனக்கு பால்கனி தான் வேணும்னு நான் அடம் பிடிச்சி நான் கேட்பேன். அந்த மாதிரி இந்த வியூவும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் இந்த ரெசார்ட்டுக்கு வந்து ரீச் ஆன டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆன உடனே இங்கே ரெசார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக டீ, பஜ்ஜி எல்லாமே தருவாங்க. அந்த டீ எல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். Sing to the rhythm of fading light. The world dissolves but I hold you tight. Dancing on the edge of time. Out of sight. Out of sight. The beat of the future pulses through our veins. Every step we take, breaking old chains. Your touch feels like the spark of a star. In this fleeting moments, you're all we are. Dancing with you for the last time tonight. Our hearts sing to the rhythm of fading light. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டீ எல்லாமே ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் டீலாம் குடிச்சிட்டு திரும்பியும் ரூமுக்கு வந்து நான் ரிட்டர்ன் ஆகிட்டேன். இங்கே வந்து நான் இந்த பால்கனி இருக்கிறதுனால நான் அந்த வியூலாம் நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசார்ட்டில் வந்து சில்ட்ரன்ஸ்க்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த ரெசார்ட்டில் வந்து இருக்குது. சரி வாங்க என்னென்ன இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். இங்கே போகிற வழி எல்லாமே நிறைய ஃப்ளார்ஸு, நிறைய ட்ரீஸ், எல்லாமே ஒரு கார்டன் செட்டப்பில் அந்த மாதிரி நிறைய இங்கே வந்து இருக்குது. இங்கே வந்து சூப்பராக நம்ம விளையாடலாம். நிறைய பிக்சர்ஸ், ஃபோட்டோகிராஃபி எல்லாமே இங்கே வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே ஒரு டின்னர் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ எல்லாமே. அந்த ரெசார்ட்லேருந்து ஒரு மவுண்டெயின் தெரிஞ்சிச்சு. அந்த மவுண்டெயின் வந்து அந்த வியூவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோ பிளேசஸ்லாம் அதில் வந்து அவங்களே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் நம்ம நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அங்கே தான் நான் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. Pulses through our veins. Every step we take, breaking old chains. Your touch feels like the spark of a star. In this fleeting moments. இப்போ அந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற இடத்துக்கு வந்து நான் ரீச் ஆகிட்டேன்.
இங்கே வந்து நிறைய அந்த காலத்து மெட்டீரியல்ஸ்லாம் இங்கே வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபோட்டோஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்கே ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ இங்கெல்லாம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சில்ட்ரன்ஸே ஒரு குக் பண்ணுற மாதிரி ஒரு 1 hour குக் பண்ணுற மாதிரி இங்கெல்லாம் இங்கே ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டான்ஸ் ஷோ, அதுக்கப்புறமா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குது. சரி வாங்க நம்ம இந்த ரெசார்ட்டில் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த குக்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டைமு. அதில் வந்து இங்கே செஃப்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க நமக்கு எப்படி குக் பண்ணுறது, என்னென்ன ஃபுட்லாம் எப்படி குக் பண்ணணும். இங்கே வந்து அவங்களே ஒரு மெனு மாதிரி இங்கே ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. இந்தந்த டேக்கு என்னென்ன டிஷ்ஷுன்னு. இந்த தேர்ஸ்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சொல்லி கொடுக்குற செஃப்பும் வந்தாச்சு. இப்போ நான் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் துவரணும், அதுக்கப்புறம் மீன் குழம்பு சமைக்க போகிறாங்க. சரி வாங்க எப்படி நான் சமைக்கிறேன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்களே இந்த ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறமா இந்த கட் பண்ணி ஆனியன், பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணி அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. முட்டைக்கோஸ் எல்லாமே கட் பண்ணி அவங்களே கொண்டு வந்துட்டாங்க ஒரு பவுலில். அது வந்து நம்ம வதக்கி நம்ம ஃப்ரை பண்ணால் மட்டும் போதும் அது. இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நமக்கு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ நாம் வந்து சமைக்க போகிறோம். இந்த சமைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு செஃப் கூட வந்து நான் சமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைமு, ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வரும். எங்கள் கூட சேர்ந்து நிறையா பேர் அங்கே சமைச்சாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் சமைச்ச டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சரி வாங்க எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் சமைச்சதான்னு எனக்கு தெரில, எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த டிஷ்ஷு. அதில் வந்து அந்த முட்டைக்கோஸ் துவரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய கிறிஸ்பியாக இல்லை அந்த முட்டைக்கோஸ் துவரனில் இருந்துச்சு. ஃபிஷ் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி வாங்க நம்ம இந்த ரெசார்ட்டில் இருக்கிற அடுத்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம போகலாம். இதில் வந்து அடுத்த ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ட்ரெடிஷ்னல்லே இந்த பரதநாட்டியம் தான், அந்த டான்ஸ் ஆக்டிவிட்டி தான் நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நமக்கு டான்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. With you for the last time tonight, our hearts sing to the rhythm of fading light. The world dissolves but I hold you tight, dancing on the edge of time, out of sight, 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 out of sight. இவங்க வந்து ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறது பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக ஆடி இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து ஆடி முடிச்சிட்டாங்க. இப்போ நான் ஆடி முடித்த உடனே ஃபோட்டோஸ்லாம் அவங்க கூட நான் எடுத்துக்கிட்டேன். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் திரும்பியும் ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். இங்கே வந்து டின்னர் டைம் ஆயிடுச்சுனால சரி இங்கேயே ஆர்டர் பண்ணி இங்கேயே சாப்பிட்டுக்கலாமேன்னு இப்போ நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்தாச்சு. இப்போ நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாஷா ஃபிஷ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் எல்லாமே இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டின்னர்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு போய் தூங்கிட்டேன். இந்த தேக்கடியில் டே 2 நம்ம எங்கெங்கெல்லாம் போக போகிறோம், எங்கெங்கெல்லாம் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம், என்னென்ன அட்வென்ச்சர் நம்ம பண்ண போகிறோம்னு நீங்கள் பார்க்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம்.
Keep smiling, be happy always. Be patient, whatever happens. It will change one day. Thank you, friends. Bye.